ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 22 ஸ்டார்ட் ஆகிட்டு 27ஆம் முடியுது. விரதம் இருக்கிற முறை எப்படின்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் விரதம் போன வருஷம் விரதம் இருந்தேன் குழந்தைக்காக வேண்டி. இந்த வருஷம் என் கையில் வந்து குட்டி முருகர் இருக்கார். 8/10/2025 பிறந்தார். அவர் பேர் சஷ்டிக் மித்ரன். அவர் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க. உங்கள் ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு தேவை. விரதம் இருக்கிற முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க. இருக்கிறதுலே கடுமையான விரதம் அதுதான். நாள் ஒரு மிளகு, 7 நாள் அப்படியே ஒரு நாள் ஒரு மிளகு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. சில பேர் மாத்திரை எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நான்லாம் தைராய்டு மாத்திரை எடுத்தேன். அதனால் நான் சாப்பிடலை. வெறும் ஒரு பொழுது பால் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். நானும் என் வீட்டுக்காருமே சேர்ந்து இருந்தோம். 6 நாள் விரதம் வந்து 7ஆவது நாள் எங்கள் விரதத்தை முடிச்சுக்கிட்டோம். சில பேர் இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுனா நம்ம வயிற்று ஃபுல்லாக சாப்பிட்றது பேர் விரதம் கிடையாது. எது சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்ணும். வயிறு காலியாகவும் இருக்கணும். அதுதான் விரதம் இருக்கிற முறை. அப்புறம் வந்து சில பேர் வந்து பால் பழம் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து 2 வேளை இருந்துட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு சோதனை கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் போன வருஷம் இருக்கும்போது எனக்கு சோதனை கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ சோதனையும் தாண்டி விரதம் இருக்கிறோமா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக அந்த சோதனை. அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தெல்லாம் விட்டுறாதீங்க. விரதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படி முடிக்கிறதுக்கு அவர் தெம்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்புறம் வெத்தலை தீபம் ஏற்றுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் சரவணபவ இல்லை சஷ்டி கவசம் படிங்க. நீங்கள் இருக்கிற என்ன வேண்டுதலுக்காக வேண்டி இருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறணும்னு சொல்லி எங்கள் அப்பா முருகன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். பாய்.